ஆமாம் ஆமாம், போட்டர் ரேப்பிடோ. எங்கள் கேள்வி என்னால் எப்படி கேட்க முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீட்டில் ஆளுங்க இருக்காங்க, மொட்டை மாடி போனாலும் மொட்டை மாடிலே இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணேன், வெறும் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு சவுண்ட் வேவ்ஸில் உங்களுக்கு கேள்வி கேட்குற மாதிரி இது பண்ணிக்கிறேன். காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான். எங்கே இருக்கிறோன்னா புதுப்பேட்டையில் தான் இருக்கிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண தான் போயின்னுக்கிறோம். கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30,063. அதுதான் பிக்கப் கிலோமீட்டரு. ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 262 ரூபா போட்டாங்க போர்ட்டலில். சரி எடுத்துட்டேன். நெக் பேண்டு திருப்பியும் சொதப்புது. நெக் பேண்டு இல்லைன்னா கஷ்டங்க இந்த நம்ம வேலைக்கு. சரி நெக் பேண்டு என்ன பண்ணலாம், வாங்கிடலாமான்ட்டு யோசிக்கிறேன். எப்படி என்ன முடிவுன்னு தெரில. இன்றைக்கி தாங்க அந்த கிவ்அவே வீடியோ. இதோட இந்த கிவ்அவே முடிச்சிட்டேன்னா இதோட 1000 இருக்குல்ல, 1000 சப்ஸ்கிரைபருக்கு தான் நான் கிவ்அவே பண்ணுவேன். அதையும் சொல்லிடுறேன். இதோட நான் 1000 தான். ஏன்னா இது ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது பார்க்கலன்னா பாருங்கள். 1000 இதுன்ட்டு தம்ப்லைனில் போட்டிருப்பேன். அதுக்கு தான் அந்த கிவ்அவே பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டு கிவ்அவே இன்றைக்கே பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன். சரி காலையில் பல்லாவரம் போட்டாங்க. பல்லாவரம் தான் ட்ராப்பு. இங்கே எக்மூர்லேருந்து எடுத்துக்கின்னு பல்லாவரம் ட்ராப்பு. சரி எடுத்துட்டேன். எத்தனை ஃபஸ்ட்டு பெரிய ஆர்டராக எடுத்துருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்துட்டேன். நேற்று மாரி ஓட்டலாக தான் நினச்சேன், எதுவுமே அதுமாரி விழலை. சரி இதுதான் வந்தனுமே நல்லா தான் விழுந்துச்சு. சரி எடுத்துடலாம் எப்பயும் போலியே அப்படின்ட்டு பல்லாவரம். சரி அதை எடுக்கத்தான் பிக்கப் பண்ண தான் போயின்னுக்கிறேன். வாட்ச் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக கால் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன வண்டி எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி கேட்குறாரு. அப்போ நான் நல்லா நோட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன டபுள் ஆர்டரு எடுக்க முடியுமான்னு தெரில. பார்ப்போம். சூளைமேடு ஒன்று விழுது பாருங்கள். நம்ம இந்த சந்து லெஃப்ட் எடுத்துக்கலாம். அது சுற்றின்னு போகிற மாதிரி காட்டுது. நம்ம அப்படி போவானே, இப்படியே போயிடலாம். அதாங்க ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. இதுதான் இது நெக் பேண்டு செத்து போயிடுச்சு. இந்த 3 பாட்சுன்னொடனே பயந்துட்டேன். ஆனால் சின்ன பாட்சாக தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு கரெக்டாக. எத்தனை மணிக்கு போய் கொடுப்போம்னு போட்டுக்குதா. ஏன்னா குரோம்பட்டிக்கு ஆர்டர் போடுங்கண்ணா. கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்கும். கனெக்ட் ஆகும் போது நெக் பேண்ட் ஓஎல்ஹெச்சில் பார்த்து தான் ஒன்று வாங்கிடணுன்னு நினைக்கிறேன். வேலைக்கு ஆகுது. சரிங்க ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. எக்மூர்லேருந்து எடுத்துக்குன்னு இதுக்கு தான். எக்மூர்லேருந்து எடுத்துக்குன்னு இதுக்கு தாங்க பல்லாவரத்துக்கு தான் போனோம். 49 நிமிஷம் காட்டுது, 21 கிலோமீட்ரு. சரி போயிடலாம். போகிற வழியில் என்ன ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். ரூட்டு தெரியும். போர்ட்டரே ஃபுல்லாக குத்துருவோம். ரேப்பிடோவே ஃபுல்லாக குத்துடலாம். எப்படி போனோன்னு தெரியும். போயிடலாம். அதாங்க ஃபஸ்ட் ஆர்டர் தான் எடுத்துன்னு போய்னுக்கிறேன். இது வரைக்கும் இந்த ஆர்டர் 2வது ஆர்டர் போடல. எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கிண்டியில் தான் இருக்கிறோம். 2வது ஆர்டர் என்ன போடுவாங்கன்னு பார்த்துனே இருக்கிறேன். பார்சல் எதுவுமே போடல. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக் பேண்டு தான் இப்போ இது பண்ணுது, ஒர்க் ஆகலை. இப்போ ஓஎல்ஹெச்சில் பார்க்கலான்ட்டுக்கிறேன். ஒரு 1000 ரூபா 800 ரூபா அப்படி எதுனா இருந்தால் வாங்கிக்கலாம்.
என்னடா புது நெக் பேண்ட் வாங்கலாம்லடா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. நம்மளுக்கு அது அவ்வளோலாம் தேவையில்லைங்க. நம்மளுக்கு சும்மா வச்சு யூஸ் பண்ணுறது, நம்ம பட்சை தூக்கி அதில் போட்டுக்கின்னு புதுசு மாரி தானேங்க. இப்போ ஒன்று வாங்கி இது பண்ணிட்டாலே இது வாங்கும் போது கரெக்டாக இருக்குதான்னு மட்டும் பார்த்து வாங்கிக்கணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. செகண்ட்ஸில் தான் வாங்கலான்ட்டுக்கிறேன். அதுக்கடுத்தது மைக் சொல்லியிருந்தேன்ல, அதுவும் ஒயர்லெஸில் பார்த்துக்கிறேன். நேற்று ஒருத்தர் போட்டுக்கிறாரு, 7000 போட்டுக்கிறாரு அந்த மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு. அது நான் என்ன கேட்டு ஒரு 4000 கேட்டுக்கிறேன். அவர் ரிப்ளை காணும். ஒரு 4500 அது வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் நம்மளோட பட்ஜெட் எடுத்துன்னு போகலாம். அதோட புதுசு ப்ரைஸ் வந்து 11000 கிட்ட இருக்குது அமேசானில். சரி, அதுக்கு நம்ம இது ஒயர்லெஸில் பார்ப்போம். ஒரு 4000 4500 இருந்துச்சுன்னா வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுவும் வாங்கணும், இதுவும் வாங்கணும், மற்ற செலவு இருக்குதுல்ல, அதனால். சரிங்களா, அதுதான் பார்த்துன்னுக்கிறேன். எங்கே அவர் ரிப்ளை பண்ணல. அவர் ரிப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் வந்தாச்சு. கால் பண்ணுறோமா உங்களுக்கு? ஆ 262. நீ வெயிட் பண்ணிட்டா போட்டா அந்த நம்பர் தான் ஜிபே பண்ணோம். சரி, ஓகே. ஆ அவ்வளோங்க, குத்தாச்சு. இருக்கட்டா போட்டான்னு கேட்டேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னாரு. நான் கிளம்புறேண்ணா அப்படின்ட்டு. அது பண்ணுறாரு. அதே நம்பர் இருக்குதா பாருங்கள், 230 கொடுத்தாங்க. நம்ம வரும்போதே ஒரு ஆர்டர் போட்டாங்க, அண்ணா நகருக்கு போட்டாங்க. 18 கிலோமீட்ரு ரேப்பிடோவில், 18 கிலோமீட்ரு 212 சரி, பிக்கப் வந்து ஒரு 2.9 கிலோமீட்ரு அந்தமாரி போட்டாங்க. அந்த நேரத்தில் இது ட்ராப் வந்து ஒரு 5 கிலோமீட்ரு இருக்கிறதுனால நான் எடுக்கலை. கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால, இல்லைன்னா எடுத்துருப்பேன். போயிட்டு எங்கேயாவது நிழலாக நிற்போமா? ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் ஒரு நம்பர் வரும், 2 நம்பர் சேர்ந்த மாரி ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரு என்னன்னு யார் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த 100 இட்டாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி. மணி 11 2வது ஆர்டர் இப்போ தான் போட்டாங்க. சரி, எடுத்துட்டேன். எங்கள் இதுலேருந்து பொய்ச்சலூர்லேருந்து எடுத்துக்கின்னு பல்லாவரத்துக்கு போகணுமா. சரி, எடுத்துட்டேன். நெக் பேண்டுக்கும் பேசிக்கிறேன். அவர் என்ன சொன்னார், இமேஜ் அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ, நல்லா இருந்தால் நான் வாங்கிக்கிறேன். அவர் அம்பத்தூர் தான். சரி, இமேஜ் மட்டும் சென்ட் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா நான் போயிட்டு பை பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். நெக் பேண்ட் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாகுது. ரெண்டாவது பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். அவங்களுக்கு கால் பண்ணுவோமா? 2வது ஆர்டர் எடுத்தாச்சு. இங்கேருந்து ஒரு பல்லாவரம் போட்டுருந்துச்சு, ஓல்டு பல்லாவரம். சரிங்க, இங்கேருந்து எடுத்துன்னு கிளம்புவோம். நீங்களா? ஓடிபி (0294) ஓகே. 96 மேம். ஆமாம், ஸ்கேனர். சரிங்க, 3வது ஆர்டர் என்ன போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே எங்கேயாவது நிற்போமா? நிற்க முடியுமா? அங்கே மருத்தாண்ட போய்ட்டு நிற்கலாம். சரிங்க, 3வது ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே நிற்போம். எங்கள் 3வது ஆர்டர் போட்டாங்க 300 சில்லற ஏதோ பாரதிராஜபுரம் ஏதோ போட்டாங்க. என்னன்னு தெரியாமல் தூக்கிட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏதோ அந்த நெக் பேண்டு ஒருத்தர்கிட்ட பேசினுக்கிறேன்னால அவர்கிட்ட தான் பேசினுக்கிறேன்.
அவர் ரேட்டு கொஞ்சம் இடிக்குது. அவர் 2000 ரூபாய்க்கு வாங்கினாராம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. நான் வாங்குனது 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதே நான் 1500 ரூபாய்க்கு தான். அவர் எப்படி 2000 ரூபாய்க்கு வாங்கினாரு அது தெரியல, எனக்கு என்ன கதைன்னு தெரில. ஆனால் நான் வாங்குனது 1500 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதோ இந்த நெட் பேண்டு புதுசு தான் வாங்கினேன், வாரண்ட்டி வச்சு. நான் வாங்கும்போது 1500 ரூபா தான். இவர் 2000 ரூபான்றாரு. ப்ரோ என்னால் 800 ரூபாலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் போட்டுக்கிறாரு 1500 ரூபா. அவரே ஒரு 900 ரூபாய் கிட்ட கொடுக்குறேன்ட்டார். இவர் 600. ஏன்னா நான் பைக் ஓட்டுறதுக்கோசரம் தான் வாங்குறேன் இந்த நெக் பேண்டு. எனக்கு தேவைப்படாது, மற்றபடி பைக் யூஸ் பண்ணுறதுனால ஒரு வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரி நெக் பேண்ட் இருந்தாலே போதும். அதனால தான் வாங்குகிறேன். இவர் எனக்கு 800 ரூபான்றாருன்னா நான் அவர்கிட்டயே வாங்கிடுவேன். அதனால தான் நீங்கள் வேணாம் ப்ரோ, நீங்கள் பாருங்கள், நீங்கள் 600 ரூபானா சொல்லுங்கள், நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். சரிங்களா? அது ஆர்டரு பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன், கால் பண்ணுவோம். என்னண்ணா இது? ஆ அது இல்லைண்ணா, இது அப்படியே குத்துட்டு வரணும். சரிங்கண்ணா, ஓகே. சரிங்கண்ணா, ஓகேண்ணா, நன்றிண்ணா. இது எப்படியும் 1.25 கொடுக்குற மாதிரி போட்டுக்குது. 1.25க்கு ஒரு 600 ரூபா கிட்ட எடுக்கலாம். 600 ரூபா இல்லை, 300 ரூபாவே எடுக்கலாம். சரிங்க, இது எடுத்தாச்சு. பல்லாவரத்துலேருந்து எடுத்துக்கின்னு திருமலிசை கிட்ட தான், இருங்காட்டு கோட்டை கிட்ட, திருமலிசை கிட்ட நுங்கம்பாக்கு போடுறாங்க. 27 கிலோமீட்டருங்க. 49 நிமிஷம் 27 கிலோமீட்டர். பரவாயில்ல தான், ஓகே தான், ஓகே. பெரிய பார்சலாம் இல்லை. ஒரு கோயில்கிட்டே வந்துட்டுக்குறோங்க லாஸ்ட்டாக. மலையை பாருங்க. இதோட டைம் பார்த்தீங்கன்னா 12:39 ஆகுது. அப்படியே இன்னைக்கு கோயில்கிட்ட வந்து பார்த்துட்டோங்க. செம வியூவில், அங்கேருந்து செம வியூவாக இருந்துச்சுங்க. இல்லாமா, ஏன்னா வண்டியில் பெட்ரோல் இல்லை. இப்போ பைபாஸை பிடிச்சேன்னா அங்கே மேலே பெட்ரோல் பங்க் இருக்காது. போகும்போது பெட்ரோல் போட்டுன்னு போகிறேன்ட்டு பெட்ரோல் மட்டும் போட்டுன்னு போயிடும். தோப்பா பிரியாணி ஏதோ கடை சூப்பராகும் போலியா. நான் 210ண்ணா. காயத்ரி தானே வந்துட்டா? அதாங்க 210 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. இங்கேருந்து கிளம்பினே இருக்க வேண்டியதான். சாப்பாடு கடை சூப்பராக இருக்குதுங்க. ஒரு நாள் சாப்பிட்ணும் இங்கே உக்காந்திங்கன்னு. இந்த பக்கம் நெக்ஸ்ட்டு வாட்டி வரேன்னா கண்டிப்பாக உட்காந்து சாப்பிடுவோங்க. சரிங்களா? கடை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏங்க இன்னொன்று அந்த 10 வருஷத்தில் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. சைக்கிள்லேயே இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர மாரி. இப்போ சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்படியே கன்னியாகுமரிலேருந்து திருப்பி கேரளா சைடாக போயிட்டு மும்பை அப்படியே எல்லாம். அதுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ரெடி பண்ணோம். நம்ம போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் ஆகிற மாரி ஒரு டார்கெட் வச்சுன்னு போவோம். எப்படி? ஆனால் அந்த ட்ராவல் வந்து ஒரு 3 மாதத்துக்கு பிளான் ஃபுல்லாக போகணும். அதுக்கான அமௌண்ட் எடுக்கணும், ரெடி பண்ணோம். வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போகணும். அதெல்லாம் ரெடி பண்ணோங்க. இந்தியா ஃபுல்லாக சைக்கிள் ஆல்ரெடி போய்க்கிறாங்க நிறைய பேர். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த எண்ணம் ஒன்று இருக்குது. சரி, முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். முடிஞ்சால் இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பைக்கில் போகலாம், அதோட சைக்கிளில் ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுற்றி பார்த்த மாரி இருக்கும். ஆனால் கஷ்டப்படணும் சைக்கிளில் போனால். ஈஸியாக வாயில் சொல்லிடலாம் சைக்கிளுன்ட்டு. நண்பர்களே, பிக் பாஸ் நடக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதோ வந்து பாருங்கள், EVP ஃபிலிம் சிட்டி. அங்கே தான் இந்த இடத்துல தான் நடக்குது.
போய் காட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ளே தான் வேல்ஸ் குரூப்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே தான் பிக் பாஸ் நடக்குது. அதுக்குள்ளே தான் பிக் பாஸ் நடக்குது. இப்போது இங்கே போராட்டம்லாம் நடக்குது. நாங்கள் பிக் பாஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கோசரம் இப்போ எதுவுமே இல்லை. ஃபுல்லாக செட்டுங்க. இதெல்லாம் செட்டுக்குள்ளே தான். இப்போ இந்த சாங் ஷூட்டிங்கு, மூவி ஷூட்டிங்கு அது எல்லாமே இங்கே தான் நடக்கும். எங்கள் 3வது ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் போட்டுக்குது. கால் பண்ணுறோமா? தல பேமெண்ட் யார் தல? அதாங்க போட்டாங்க இந்த ஆர்டரு. இப்படி நிற்போங்க, கொஞ்ச நேரம் நிற்போம். மழை நிழல்ல கிளம்ப இன்னும் 581 ரூபா. இந்த ஆர்டர் போட்டுக்கிறாங்க. பூந்தமல்லியிலேருந்து எடுத்துக்கின்னு கொரட்டூர். சரி தூக்கிட்டேன். 100 எவ்வளோ போட்டுருந்துச்சு. ஆர்டர் ரொம்ப நேரம் போடல, 3/4 ஹவர் கிட்ட போடல. டைம் பார்த்தீங்கன்னா 2:18 ஆயிடுச்சு. 1 ஹவர் கிட்ட போடலன்னு நினைக்கிறேங்க. இதுமாரிலாம் இருந்தால் எப்படிங்க? ரெண்டுத்துலேயே மோசம். போட்டாங்க, போர்ட்டலில் போட்டாங்க. ஒரே ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா இது அரும்பாக்கம். இப்படி வண்டியை நிறுத்தி இப்படி வலிக்கிறதுக்குள்ளே எவனை எடுத்துட்டாங்க. கஷ்டமாக போயிடுச்சு. அந்த அரும்பாக்கத்து தான் இந்நேரத்துக்கு 800 ரூபா அதை கொடுத்துட்டு இன்னொரு ஆர்டர் எடுத்துன்னு போயின்னு இருப்பேன். ஒரு 800 ரூபா கிட்ட ஓட்டிகிட்டு இருப்பேன். இப்போ நம்ம ஒரு 600 சில்லரை கிட்ட ஓட்டிட்டோம். அதுதான் எல்லா நாளும் அமையாது. நேற்று சீக்கிரமாக போயிட்டோம்ல, இன்னைக்கு லேட்டாக போவோம். இன்னொன்று இந்த லாங்காக எடுத்தாலே தலைவலி ஆகுதுங்க. எனக்கு கை சரி இருக்கு மாதிரி ஆர்டரை பார்த்தோன்னே தூக்கிக்குது. அப்படியே கட் பண்ணாமல் போகிறேன். எங்கெங்கே தேவையோ அங்கே கட் பண்ணிக்கலான்ட்டு. சிமெண்ட் ரோடு எங்கள் 2வது என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவுக்கு யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாங்க அந்த 100 ரூபா. ஏன்னா அவங்க தான் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கோசரம். ஏன்னா இது வரைக்கும் வீடியோ போட்டு யாருக்கும் இந்தமாரி இது பண்ணல. ஏன்னா ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு தான். நம்ம டெய்லியும் எப்பயும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவார், அவர் வாங்குறாரான்னு பார்ப்போம். போட்டுறேண்ணா. இந்த பக்கம் நாய் வந்தால் தொத்துது தலை. ரொம்ப நன்றி தலை. தேங்க்யூ ப்ரோ. வரேன். அங்கே இந்த ஆர்டருக்கு எவ்வளோ டிப்ஸுண்ணா? 120 ரூபா டிப்ஸு. 120 ரூபாவா எவ்வளோ? நான் இப்படி மைண்டர் போடலாமா? இப்படி நன்றிண்ணா. இந்த ஆர்டருக்கு 100 ரூபா மேலே ட்ரிப்ஸுங்க. நல்ல வேலை பாட்சை பார்த்துட்டு வேணான்னு சொல்லலான்னு நினச்சேன். பொறுமையாக தான் ஓட்டுன்னு போனோம் போல். இப்படியே வந்திருக்கலாம். நாய் தொத்தினாது வந்திருக்காது. சனியாக பிடிச்ச நாய் ஓட விட்டுச்சுங்க. கொஞ்ச நேரத்தில் மரண பயத்தை காட்டி விட்டுச்சுங்க. பரவாயில்ல, 300 ரூபா வந்துச்சுங்க இந்த ஆர்டருக்கு. யூ டிப்ஸு
நான் அந்த ஆர்டரை ஏன் விட்டேன்னு இப்போ யோசி. இப்போ 15 கிலோமீட்டர்லேயே நம்மளுக்கு எவ்வளோ வருது? 110 ரூபாவா? இருங்க, இந்த ஆர்டர் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துறேன், அப்போ தான் உங்களுக்கு சொல்ல முடியும் கிளியராக. 179 ரூபாங்க. 120 ரூபா டிப்ஸுங்க. 121 ரூபா டிப்ஸுங்க. ஒரே ஆர்டர் இல்லைங்க பா. 15 கிலோமீட்ரு 32 நிமிஷம். சூப்பர் இல்லைங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிம்மதியாக போகலாம். இப்போ இது 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 குத்துந்தா எவ்வளோ? இப்படியே போகலாம். ரோடு சூப்பராகுது. ஐயோ அப்பா, வெயிட்டு கொஞ்சம் அதிகங்க. அதனால தான் அவர் போட்டு விட்டாரா எதனால தெரில. பரவாயில்ல போ, நான் எதுவுமே கேட்கவே இல்லை. அதில் 300 போட்டு விட்றேன்ட்டா போல். சில நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுலேயே நல்லது இருக்குதுங்க. அது உண்மைதான். இது என்ன பாட்ஷா ஆறாமல் இருந்தால் பரவாயில்ல. ரோப்பு 20 ரூபா தான். இருந்தால் கூட திருப்பி ஒன்று வாங்கிக்கலாம். ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன், வீட்டில் வாங்கி வச்சுக்கிறேன். இப்போ என் கையில் இல்லை. அதுவும் ஒன்று எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும் போது மட்டும் தான் கொஞ்சம் பார்த்து ஏறணும். மற்றபடி அது இப்போ இன்னும் ஒரு 554 ரூபாய் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சேன்னா, இப்போ இது குத்தா இதில் ஒரு 150 ரூபா வருதுன்னு வச்சிங்களேன். 150 ரூபா ஒரு 120 ரூபா, 250 ரூபா. அதேமாரி தாங்க, ஒரு 300 ரூபாய் ஏர்ன் பண்ணால் போதுங்க. என்னங்க இந்த ஏரியாவே பார்த்தது இல்லாத மாதிரி இருக்குதுங்க. பச்சை பச்சைன்னு சூப்பராகுதுல்ல. எங்க அருமையாகுதுங்க. ஐயோ பள்ளம் மட்டும் வரும் போல இந்த சந்துல வந்துடும் போலியா. அதாங்க இங்கே தாங்க எங்கேயோ எங்கேயோ நாளாவது ஆர்டர் இருக்குது. அது இருங்க, பூந்தமல்லியிலேருந்து எத்தனை சொல்லுங்க. ஜபாபாரி இல்லை, நம்பர் கொடுக்குறேன் அவருக்கு. அவர் பேசுறீங்களா? அதுதாங்க வித்தாச்சு. இந்த ஆர்டருக்கு 121 ரூபா டிப்ஸு. சரிங்க, 5வது ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம். இப்போ இங்கே இருந்தால் கொஞ்சம் ஆர்டர் ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 3:09 ஆயிடுச்சு. பாருங்க, வேலை பஞ்சாவடியே போகிறாங்க. எடுக்க மாட்டேன், வேலை பஞ்சாவடியில் வேலைக்கு ஆகாது. சரிங்க, 5வது ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். எங்க 5வது ஆர்டரும் போட்டாங்க. 1.4 கிலோமீட்டர் இங்கேருந்து எடுத்துக்கின்னு தேனாம்பேட்டை தான். 163 ரூபா. மணி 3:30 ஆயிடுச்சு. 3:26 ஆகுது. 3:30க்கு வந்து பிக்கப் எடுக்கிற மாதிரி காட்டிக்கிது. எப்படியோ எடுத்தாச்சு. இப்போது எப்படியோ 3:30 கொடுக்கறதுக்கு எப்படியோ ஒரு 60 ரூபா. ஆனால் அங்கேருந்து ஒரு 150 ரூபா ஆர்டர் முடிச்சா நல்லாயிருக்கும். கஷ்டம். இதில் போகிற வழியிலே எதனா ஒரு சின்ன ஆர்டராக பார்த்துன்னு போவோம். இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தேனாம்பேட்டை இல்லைன்னா தேனாம்பேட்டை ஆழ்வார்பேட்டை எதனா போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், இதுதான் கர்ணன் நேம் தானே? ஓகேவா, சரிங்கண்ணா. பேமெண்ட் யாருண்ணா பண்ணுவா? நம்ம இதில் கூட நான் இப்போ பண்ணி விட்டுறேன். அங்கே போய் கொடுக்கும்போது நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஜிபே பண்ணிக்கலாம்ல? இப்போ நம்பர், இந்த நம்பர் தான் என் ஜிபே நம்பர். அஜித் கர்ணான்னு வரும். இதே நம்பர் தானே? 148 லாஸ்ட்டில்.
ஆமாம் 148 அதுதான் அஜித் கர்ணான்னு வரும். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறேங்க. ஆ சரிங்கண்ணா. அதான் சரி தல, நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. சரிங்க தேங்க்யூ. அவ்வளோதாங்க, 5வது ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆறாவது ஆர்டரும் போட்டாங்க, ரேப்பிடோவில் தான் எடுத்துட்டேன். 69 ரூபா ஆர்டரு. சரி அதான் பிக்கப் பண்ணலான்ட்டு போயின்னுக்கிறேன். இங்கே தான் ஆ நான் பார்த்துக்கிறேண்ணா. நான் சரிண்ணா, ஓகேண்ணா. ஓடிபிண்ணா. அதாங்க 6வது ஆர்டர் வந்துச்சு. பேமெண்ட் யாருண்ணா அவங்க பண்ணும்? சரி. இது கவர் எதுவும் இல்லையா உங்ககிட்ட? சரி நான் பார்த்து இப்படி வைக்கலாம்ல உள்ள. அது க்ளீனாக இதுதான் ரெகுலராக அந்த கயிறு இருக்கும், ரோப்பு இருக்கும், அவ்வளோதான். அதாங்க இன்னொரு ஆர்டரும் போட்டாங்க. இதுதான் சரி போயிடலாம். இதுன்னா 9 நிமிஷம் தான் காட்டுது, அதனால எடுத்துட்டேன். விடுங்க, கரெக்டு தான் வருது. சரிங்க, 6வது ஆர்டரையும் எடுத்தாச்சு. 6வது ஆர்டர் தான். ஆமாம் 6வது ஆர்டரையும் எடுத்தாச்சு. ஹலோ மேம், ரேப்பிடோலேருந்து கால் பண்ணுறேன். அது லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். ஹாஸ்டல். ஆமாம் அங்கே. சரி ஓகே. வந்துச்சுங்க, தேங்க்யூ. அவ்வளோங்க தச்சு. இப்போ வேறு எதனா ஒரு ஆர்டர் போடுறீங்களா? இன்னும் 1 ஹவர் இருக்குது. 1 ஹவரில் என்ன எடுப்போம்? போட்டர் ஆன் பண்ணுவோமா? 165 போட்டர் ஆன் பண்ணாலே கையாமையான்னு வச்சுருக்கேன் நான். 165 ப்ளஸ் போட்டர் எவ்வளோ? அதாங்க இங்கே தாங்க. இதனால பொழிச்சுக்கிறாங்க. சரிங்க, இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேங்க. போட்டர் ठीक है. हाँ புரியல. சரி. அதாங்க எடுத்தாச்சு. இது ஒரு ஆர்டரு. அங்கே இன்னொன்று. ஆமாம் போட்டர் ரேப்பிடோ. எங்கள் 3வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 2 SD கார்டு இருக்குது. அந்த 2 SD கார்டு என்னென்ன ஸ்டோரேஜின்னு நான் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 3வது கேள்விக்கான 100 ரூபா கிடைக்கும். ஹலோ அண்ணா போர்ட்டல்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. அந்த பேங்க் ஒன்று இருக்குல்ல, ஸ்மால் பின் சொல், அதுக்குள்ளே குத்துடலாமா? சரிங்கண்ணா, ஓகேண்ணா. புரியல. இல்லை பில்லுலாம் கொடுக்கல, வெறும் பாட்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. சரி எடுத்துன்னு வந்துட்டேன் நான். சரிங்கண்ணா, ஓகேண்ணா. அதுதாங்க இதை குத்தாச்சு. அதெல்லாம் ரேப்பிடோவில் வேறு ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. அது எடுக்குது போகிறதுக்குள்ளே இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. ஒரு ஆர்டர் எடுக்கவே இப்போ இன்றைக்கி ரேப்பிடோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரிங்க, இது க்ளோஸ் பண்ணி விட்டா கீங்கன்னு வச்சுனுப்பான். 85 ரூபாங்க. அடுத்த ஆர்டர் 8வது ஆர்டர் போட்டாங்க. நான் அதை எடுக்கத்தான் போயின்னுக்கிறேன். 8வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன். இங்கே 8வது ஆர்டர் எடுத்தாச்சு. இதுதான் என்னன்னு தெரில. இங்கே பாருங்க, 100 ரூபா புது தாள், 15 ரூபா டிப்ஸுங்க. இது 85 ரூபா ஆர்டருக்கு 15 ரூபா டிப்ஸு. ட்ராப்பு 17. ட்ராப் வந்து 6 கிலோமீட்ரு.
சரிங்க, இதை கொடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதை வயிற்றுக்குள்ளே வச்சுப்போம், அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரிங்க, இது சொன்ன மாதிரி இது கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். 8வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். இதுதான் கொடுக்கலான்னு பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்றாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:11 ஆயிடுச்சு. இங்கே தான் கொடுத்தது. இன்றைக்கி யார் நீங்கள் பார்த்துடலாமா? கொடுக்கறதுக்கு மணி அப்படியே 5:30 ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் 5:29 கரெக்டாக இருக்கும். லேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேட்டு ஆர்டர் நான் எடுக்க மாட்டேன் ரேப்பிடோவில். 19ங்க, 20க்கு 19ங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அந்தமாரி இருக்கும். நம்ம பர்ஃபார்மன்ஸு கரெக்டாக இருக்கும், எப்படி குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 20க்கு 20 இருக்கும். நம்ம லேட்டாக போய் கொடுக்குறது அந்தமாரிலாம் இருக்காது நம்மளுது. என்ன ஆகும்னா போட்டு கேன்சல் பண்ணுறானுங்க பாரு, அதுதான் பிரச்சனை. பாருங்கள், போர்ட்டரில் வந்து 250, ரேப்பிடோவில் வந்து 250. போர்ட்டரில் பாருங்கள், இன்றைக்கி வெறும் டிப்ஸ்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் காசு எடுத்துருக்க மாட்டேன். இன்றைக்கி அவ்வளோ 879 ரூபாங்க. 879 ரூபா மொத்தம் 1129 ரூபா. டிப்ஸ் அங்கே ஒரு அண்ணன் எவ்வளோ கொடுத்தாரு? 121 ரூபா கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் இப்போ ஒருத்தர் 15 ரூபா கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் ஒருத்தர் 5 ரூபா கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1270 ரூபாங்க. பரவாயில்ல. இதில் பெட்ரோல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -210 தான் போட்டேன். 1060ங்க. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30,189. சரிங்க, என்னடா கேள்வி கேட்காம தான் கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா? இதுமேட்டு அம்மாவை கூட்டணும், டைம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம், கேள்வியை வந்து நான் வந்து வீட்டிலேருந்து கேட்குற மாதிரி எடிட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, மன்னிச்சிருங்க. ஏன்னா கேள்வி எப்படி இருந்தாலும் கேட்குறது தான். இப்போ சனி ஞாயிறு 2 நாள் லீவ் எடுப்பேன்ல, அதில் கேட்டுடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? சரிங்க, புது வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். பாய் பாய். நான் அதுலேயும் கேள்வி கேட்டும் பாய்ன்னு சொல்லுவேன், அதனால் இது சின்ன பாய் தான். சரிங்க, பார்ப்போம்.